ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டரி ஸ்கில்ஃபண்டெக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ வீடியோவில் பார்த்துட்டு வந்து ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பண்ணி வைக்கிறப்ப செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஹீரோட பேக்ரவுண்ட் வாய்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட மிடில் ஸ்கூல் கிரஷ் வந்து ஒரு நாள் அவளோட பாய் ஃப்ரெண்டாக அவளோட ஸ்கூலில் நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு வந்து வர சொன்னாங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவையும் ஹைகோ சேனல் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே இதுக்குமே இவ்வளோ நெருக்கமாக என்கிட்ட வந்துட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ ஹைகோ சேனலுமே இந்த விஷயத்தை வந்து என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து காத்தாலும் பார்த்துட்டு இருப்பான், இந்த மாதிரி நம்மளை காமிச்சிக்கிட்டா தான் அவன் திரும்ப வரமாட்டாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஃப்ரெண்டுக்காரன்னு ஓகோ சேனல் தான் காட்டுறாங்க. அவங்களுமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஓகோ சேனலுமே மேடி கஃபே பார்த்துட்டு அங்கே போகலாங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஃப்ரெண்டுக்காரமே எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மீட்ஸாங்கிற மாதிரி வந்து சந்தோஷப்படுறான். ஸோ அதில் மேடி கஃபேக்குள்ளே போனால் எல்லா மேட்ஸுமே நம்ம ஃப்ரெண்டுக்கான வரவேற்று ஒரு டேபிளில் போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஒரு மெய்டுமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரங்க வந்து டீ ஊற்றி தராங்க. எப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்கீங்கிற மாதிரி சொல்ல, பார்த்தோம்னா அவங்க வந்து ஓகோ சேனல். நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஆச்சரியமாரா. அது ரெண்டு பேருமே வந்துட்டு ஓகோ சேன்ட்டு உங்களை நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாமாங்கிற மாதிரி கேட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரமே கோச்சின்னு போகிறான். அதில் ஓகோ சேனலுமே ஜன்னல் பக்கம் திரும்பிட்டு ஃப்ரெண்டுக்காரன் போன விஷயத்தை பற்றி நினச்சிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆச்சரியமாறாங்க. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவையும் ஹைகோ சேனல் தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் ஹைகோ சேனலுமே ஹீரோ இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிட்றாங்க. அதில் நம்ம ஹீரோமே உள்ளே போகிறான். உனக்கு ஞாபகம் வருதாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஓகோ சேனலுமே வந்துருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மிடில் ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. சாயங்கால நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹைகோ சேனல் தான் வந்து கிளாஸில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஹைகோ சேன் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு சன்செட் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே ஹைகோ சேனுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்கள ஹக் பண்ண வந்திருப்பான். அதில் அவங்க திரும்பி பார்க்கவும் தள்ளி போயிட்டு சமாளிச்சிருப்பான். அந்த விஷயத்தை வந்து ஹைகோ சேன் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ என்னை வந்து ஹக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட பக்கத்தில் வந்து வராங்க. நீ வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டாக எப்போ கூட ஆகலாங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரூவில் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னோடய ட்ரூலையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு வந்து கம்பேர் பண்ணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் ஐயக்கு வச்சா அவங்க ட்ரூல் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோமே வாங்க போகிறான். ஸோ அங்கே நடக்கிற விஷயத்தில் நம்ம ஓகோ சேனலுமே பார்த்துட்டு அந்த விஷயத்தை தடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு கை நம்ம ஓகோ சேனல் வந்து பிடிக்கிது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி ரோபோட் காஸ்டியூம் போட்டு வந்து வந்திருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே வாங்காமல் இனி வந்து மனுஷனுமே எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட ஹைகோ சேனலுமே இதை டேஸ்ட் பண்ணாமல் படிக்க வந்து ஓட போறியாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே உள்ளே வந்துட்டு எங்கேயுமே ஓட வேணாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே இந்த வாய்ஸ் வந்து ஹீரோயினோட ஆச்சுங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். ஸோ அதோட ஹீரோயினுமே ஒரு துணி எடுத்து நம்ம ஹீரோட கண்ணில் கட்டிட்டு இப்போ அவனுக்கு எந்த விஷயமே தெரியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து டூவில் வந்து அவனுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். எது வந்து ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனே வந்து முடிவு எடுக்கட்டும். யார் ஃபஸ்ட் கொடுக்க போகிறாங்கிற விஷயத்தை வந்து நம்ம ராக் பேப்பர் சீசர் வந்து முடிவு எடுக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராக் பேப்பர் சீசர் வந்து விளையாடுறாங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோயினி தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோயினி தான் டூவில் வந்து தராங்க. நம்ம ஹீரோமே டேஸ்ட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இது கண்டிப்பாக வந்து ஹீரோயினோட டூலாக தான் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட ஹீரோயினியும் அவன் கையில் உள்ள எடுத்துகிட்டு அந்த கார்போர்ட் ஷீட்டை வந்து வெட்டிடுறாங்க. ஹீரோயினுமே நான் கார்போர்ட் ஷீட்டுக்குள்ளே எதுவுமே போடாமல் தான் ட்ரூல் கொடுத்தேன், இனிமேல் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹைகோ சேனுமே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் க்ரஷும் என் முன்னாடி நேக்கடாக இருக்காங்களாங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். ஹைகோ சேன் ஹீரோவுக்கு வந்து ட்ரூல் தராங்க. நம்ம ஹீரோமே டேஸ்ட் பண்ண போகிறான். அப்போ ஹைகோவா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து வருது. அதோட நம்ம ஹீரோயினுமே உனக்கும் ஹீரோவுக்கான பாண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஹீரோட மனசில் இப்போ நீ வந்து இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேட்டவுடனே நம்ம ஹைகோ சேனுமே என்னோடய மிடில் ஸ்கூலில் வந்து நீ லவ் பண்ணிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோமே அது உண்மைதாம்மா, இப்போ வந்து நான் வந்து ஹீரோயினை தான் வந்து லவ் பண்ணுறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயினுமே ஹீரோட வாயில் கை வச்சுட்டு அவன் நம்ம ஹைகோ சேனை எந்திரிக்க சொல்லிட்டு அவங்களோட ட்ரூல் எடுத்து ஹீரோயின் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. அதோட ஹீரோயினுமே ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்துட்டு ஹைகோ சேனோட ரூல் பற்றி வந்து சொல்கிறாங்க. உன்னோட ரூல் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்குது, உனக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பையன் இருப்பாங்கிற மாதிரி ஆறுதல் படுத்துகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோமே வெளியே அப்படி என்ன நடக்குதுங்கிற போய் மண்டை இங்கிட்டு ஆட்ட அவன் கண்ணில் கட்டி அந்த துணியுமே அவுந்து விழுந்துடுது. ஸோ அதெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து நேக்கடாக பார்த்துடுறான். ஸோ அதை பார்த்து நம்ம ஒவ்வொரு சேனமே வந்து போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ செவில் சேர்த்து அறையிறாங்க. ஓகோ சேன் ஹீரோ பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் பயங்கரமாக அடி வாங்குற மாதிரி இருக்குது, ஆனால் இவன் ஃபேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட ஓகோ சேன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன கிளாஸில் நேக்கடாக பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க,
அப்போ ஹைகோ சேனுமே ஆமாம் நாங்கள் நேக்கடாக பண்ணிகிட்ருக்கோம் கிளாஸ் ரூம்லங்கிற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஹீரோயின்ட்ட ஹைகோ சேன் சாரி கேட்குறாங்க. எனக்கு வந்து பிரேக்கப்பான ஃபர்ஸ்ட் டேட்டில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் ஃபியூ டேஸாக வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் புது விஷயத்த வந்து பார்த்தேன், தெரிஞ்சுக்கவும் செஞ்சேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட சாயங்கால நேரத்தில் காட்டுறாங்க. அப்போ ஹைகோ அச்சான் விண்டோ கூட நின்று சன்செட்டை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே என் மேலே கோவமாக வைக்காமாங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோயினுமே எதனாலங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா நான் உன்ட்ட போய் சொல்லிட்டு ஹைகோ அச்சான் வந்து மீட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினுமே பரவாயில்ல, ஏன்னா நீ மிடில் ஸ்கூலில் லைக் பண்ண பொண்ணு வந்து ஹைகோ அச்சான்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஹீரோயுமே வந்து நிற்கிறான். அதோட ஹீரோயினுமே திரும்பி பார்த்துட்டு ஃபன்னியாக பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு நீ வந்து சேடாக ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதோட நம்ம ஹீரோயினை வந்து மன்னிச்சிடுமாங்கிற மாதிரி வந்து சாரி கேட்குறான். ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயினுமே ஹீரோட டூலை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இவன் ஸ்மைல் பண்ணுறாளாங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். ஸோ அதோட நம்ம ஹீரோயினுமே இந்த ஸ்மைல் வந்து உன்னோடது, நீ எதுக்காக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு வந்து தெரியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் நேக்கடாக பார்த்துருப்பால, ஸோ அந்த விஷயத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க. அதோட ஹீரோயினுமே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நீ ஒரு பையங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோமே எனது பையனா ஹைகோ அச்சானோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணதுக்கும் அவள் கோவப்படுவான்னு பார்த்தோம்னா சேர்ஃபுல்லாக இருக்காளேங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடியுது. போன எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கு வந்து ரைக்காப் வந்து பார்க்கலாம். பிரேக்கப் ஆனோட ஹைகோ அச்சான் வந்து ஹீரோ வந்து சந்திக்கிறாங்க. அதோட ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து என்னை மிடில் ஸ்கூலில் லவ் பண்ண பையன் என்னை ஃபர்கட் பண்ணிவிட்டு இன்னொரு பையன் லவ் பண்ணுறானாங்கிற மாதிரி வந்து பொசஷனஸ் ஆகிறாங்க. அதோட சேர்ந்து வந்து இந்த பிரேக்கப்பான விஷயமும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக மாற்றணுங்கிற மாதிரி முடிவெடுக்க வைக்கிது. அதில் ஹீரோயினையும் ரிலேட்டிவ் வந்து ஹைகோச் எனக்கு புரிய வைக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த அதே வந்து ஹைகோச்சன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து வந்துட்டோமோங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்காக இந்த ரீகேப்னா இந்த 2 எபிசோடில் இந்த ஒரு விஷயத்த இன்டேரக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கதை புரியணுக்காக நான் வந்து டேரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஓகே, இதோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ், பை.